கல்ல ஊற வச்சு 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றணும். 22 மாடு இருந்துச்சு, தனியாக சிங்கிளாக நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அரசன் சோப் போட்டு குளிக்கணும். என்னோட வைத்தியம் ஒரு 2 டேஸில் உனி பூரா கீழே கொட்டிடும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. நெல்லுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உனி ஏறாது மாட்டில். கால்சியம் சத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உனி ஏறும். 10 லிட்டர் கறக்கிற மாடு 4 லிட்டர் கறக்கும். ரீசெண்டாக இப்போ கோமாரி நோயின்னு வந்துச்சு, அதை போட்டு இடிச்சு உருண்டை பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கு ஒரு வாரம் கண்டினியூஸாக கொடுத்தோம். அது கூட மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாழைப்பழம் ஒரு வாரத்துக்கு குடித்தோம். அப்போ சரியாயிடுச்சு. நம்ம கிராமத்துலேயே அந்த மாதிரி நிறைய மாடு செத்துருக்கு. இதையும் கண்ணுங்க கருத்துமா பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா மாடை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ரேட் 50 ரூபா வந்துச்சுனால அதே ரேட் 50 ரூபா கொடுத்துருவாங்க. டைமிங் சேவ் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு பிரைவேட் சொசைட்டி போட்டிருக்கோம். ஈவினிங் ரேட்ல 40% வாட்டர் அளவு இருக்குன்னா திரும்ப அந்த பாலுக்குள்ள ஊற்றிருக்காங்க. நம்ம பேசுகிறோம், அது பேசுறது இல்லை. ஒரு காம்பால் 2 காம்பால் அதுக்கே விட்டுட்டீங்கன்னா 1 டேஸாவது குளிக்க வைக்கணும். பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி மார்னிங் எவ்வளோ லிட்டர் வருதோ அதே மாதிரி ஈவினிங் வரும். ஒரு குழந்தைய எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி மாட்டையும் பார்த்தோம்னா இன்னொரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஒரு தொழில் இருக்கு, அதுல ஒரு ஆளா நம்ம இருந்து பண்ணா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். ஐயா வணக்கங்க. உங்க பேருங்க ஐயா? ரவி. ஓகே, சொல்லுங்க ஐயா உங்க அனுபவத்தை. எங்க அனுபவத்துல என்ன, மாடு விட்டு உட்காந்து தன்னை போட நிற்கிது, தண்ணி போட்டு நல்லா சொரப்போடும், கறக்க வேண்டியதுதான். பால் இல்லைன்னா அது கரெக்டா தெரியும். கறக்கவே தெரியும் இல்லைங்களா? கறக்கும் போதே தெரியும். இல்ல இப்ப பால்ல வந்து நீங்க அந்த கறக்கும் போதே அந்த திக்கா இருக்கா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தண்ணி போடும்போது காம்பு லூஸ் ஆயிடும். என்னங்க ஐயா? 2 வருஷம்னா 2 காம்பு விட்டா அந்த ஏஜுக்கு அந்த பருவத்துக்கு வந்துடும். ஓ, அதுதான் மெயின். ஓ சரிங்க. அதுல இந்த உண்ணி இருந்தா அது இருந்தா ஒண்ணு வந்து இந்த சோப்பு இருக்குதல், சோப்பு போட்டு நல்லா நுரை அடிச்சு பூரா மடி பூரா அடிச்சப்போ சுத்தமாயிரும், நல்லாயிரும் இல்லைங்களா? 3 மாசத்துக்கு ஒரு டைம் குளிப்பாட்டணும். குளிப்பாட்டாம இருக்கக்கூடாது. நாங்க எப்படி சேத்துல அந்த சேத்துல நாங்க கொடுக்குறோமா? மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் கிருத்திகா. ஓகே. கண்டியூர் கிராமத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வயது ஆச்சுங்க மேடம்? எனக்கு 32 வயசு. அதாவது அம்மாங்க வந்து நான் இப்போ வீடியோ பதிவு பண்ணேன், அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக அவங்க வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அந்த அனுபவத்தின் வாயிலாக தான் நீங்கள் இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? நம்ம மாடு வச்சு 7 வருஷம் ஆச்சு. ஓகே மேடம். 7 வருஷமாக ஃபார்ம் வச்சுருக்கோம். இப்போ 7 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? 7 வருஷத்தில் அதாவது மாட்டுக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னா சும்மா வராது காய்ச்சல். ஒன்று வந்து நம்ம வெளியில் கட்டுறதுனால உனி ஏறிச்சுன்னா உனி காய்ச்சல் வரும். அப்படி இல்லைன்னா மாட்டுக்கு கால்சியம் குறைபாடு இருந்தால் காய்ச்சல் வரும். கன்சீவ் ஆயிருச்சு அப்படின்னா கால்சியம் இல்லைன்னா மாடு படுத்த மாடு எந்திரிக்காது. அதுக்கு அந்த கால்சியம் சத்து வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், சுண்ணாம்பு கல்லை ஊற வச்சு மாட்டுக்கு தினமும் 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றணும். ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர். தினமும் 10 மாடு வச்சுருக்கோன்னா ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு லிட்டர் ஊற்றணும். காலையில் அதாவது மாடு வைக்கிறோன்னா நம்மளும் ஒரு கடமைக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. டைமிங்க்கு நம்ம என்னென்ன அதுக்கு கொடுக்க வேண்டியது பண்ணணுமோ, தீவனம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை டைமுக்கு பண்ணாதான் டைமுக்கு அந்த இன்னைக்கு மார்னிங் 4 o'clock பால் கறக்குறேன்னா அதே டைம் ஈவினிங் 4 o'clock பால் கறக்கணும். அப்போ தான் ஈவனாக சேமாக மார்னிங்கில் எவ்வளோ லிட்டர் வருதோ அதே மாதிரி ஈவினிங்லேயும் வரும். இப்போ நீங்கள் வந்து பணியாட்கள் நீங்கள் பணியமர்த்திருக்கீங்க, வட மாநில தொழிலாளர்களை நீங்கள் பணியமர்த்திருக்கீங்க. இப்போ அவங்களுடைய வேலைகள் என்னென்ன பண்ணுறாங்க மேடம்? காலையில் எழுந்திரிச்சு வந்து சாணி க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து தண்ணி வைப்பாங்க. 5:30 மணிக்குள்ளே தண்ணி வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க, காரையை க்ளீன் பண்ணிடுவாங்க. அடுத்தது கிழங்கு வைக்கிறோம். நம்ம மாட்டுக்கு மண்டியிலேருந்து கிழங்கு வருது, கிழங்கு வைக்கிறாங்க. ஒரு கூட கிழங்கு வைப்பாங்க. ஒரு 10 மணிக்கு மசால் வெட்டிட்டு வந்து போடுவாங்க. மாட்டுக்கு ட்ரை ஃபுட் கொடுக்குறோம். சோளப்பயிறு வரத்தட்டு கொடுக்குறோம். ஒரு 11 மணிக்கு வரத்தட்டு கொடுப்போம். அப்புறம் திரும்ப 3-3:30 மணிக்கு திரும்ப தண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. மசால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மசால் போடுவாங்க. அது ஒரு ஃபேமிலியாக அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலியாக நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பணியமர்த்துறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். 22 மாடு இருந்துச்சு, தனியாக சிங்கிளாக நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். 22 மாடுகளையும் நீங்கள் தான் பராமரிச்சுட்டு இருந்தீங்க? சிங்கிளாக இங்கே மட்டுமே 22 மாடு இருந்துச்சு, தனியாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிற காரணத்தினால பார்க்க முடியறதில்ல, அதனால ஆள் வச்சுருக்கோம். சரி, ஓகே. நம்மளுடைய மாடுகள் மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் வரும் கிடைக்குதுங்க? மாடு பொறுத்துங்க. இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன மாடாக இருந்தால் ஒரு 10 லிட்டர்லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு பராமரிப்பு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பால் வரும். உனி ஏறாமல் இருந்துச்சுன்னா இப்போ 10 லிட்டர் கறக்குதுங்கிற நம்ம வியாபாரிகிட்ட வந்து 10 லிட்டர் கறக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மாடு வச்சுருந்தோம்னா, உனி ஏறாமல்
சாணியெல்லாம் மாட்டில் ஒட்டாம ரொம்ப கண்ட்ரோலா மாட்டை பார்த்து கண்காணிப்பா நம்ம ஒரு குழந்தைய எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி மாட்டையும் பார்த்தோம்னா அவங்க சொல்ற 10 லிட்டர் வருதுன்னா நம்ம கிட்ட வந்து இன்னொரு 2 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். இந்த உண்ணி பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? உண்ணி பிரச்சனைக்கு அரசன் சோப் போட்டு குளிக்க வைப்பாங்க. அரசன் சோப்பு? ஆமா, அரசன் சோப் போட்டு குளிக்க என்னோட வைத்தியம். வெளியில என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அரசன் சோப் போட்டு குளிக்க வைக்கிற மாட்டுக்கு. அது போக வந்து மெடிசன் ரொம்ப அதிகபட்சமா ஆயிடுச்சுன்னா மெடிக்கல்ல உனி மெடிசன் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 50 மில்லிக்கு ஒரு குடை தண்ணி ஊற்றணும். ஒரு 15 லிட்டர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி எல்லா மாட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை ஒரு துணி காட்டன் துணி வச்சு நம்ம ஃபுல்லாக மாடுக்கு படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்டா ஒரு 2 டேஸில் உனி பூரா கீழே கொட்டிடும், டெத் ஆயிரும். உண்ணி பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு தீர்வு நீங்கள் கொடுத்தீங்க தெரியுங்களா? இது எல்லாருமே அதை பண்ணால் நமக்கு மாடுகளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. மாடும் நீட்டாக இருக்கும். அதனுடைய சோப்பினுடைய ஸ்மெல்லுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து உனி ஏறாது மாட்டில். மாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எந்த ஒரு சைடு இன்ஃபெக்ஷனும் கிடையாது. இப்போ இந்த உண்ணி ஏறினாதான் மாட்டுக்கு வந்து பால் உனி ஏறுதுன்னா அதனுடைய உடம்புல சத்து குறைபாடு ஆயிருச்சு, கால்சியம் சத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் உனி ஏறும். சும்மா எல்லா மாட்டுக்கும் உனி ஏறாது. உனி ஏறும், உனி ஏறாம இருக்காது. அதனுடைய கால்சியம் சத்து கம்மியானா மட்டும்தான் உனி ஏறும். அந்த உண்ணி ஏறுச்சுன்னா நமக்கு பால் உற்பத்தி கம்மியாகுங்களா? ஆமாங்க, கண்டிப்பா பால் உற்பத்தி கம்மியாகும். 10 லிட்டர் கறக்கிற மாடு 4 லிட்டர் கறக்கும். இவ்வளவு குறைவா கறக்கும்? ஆமாங்க. அதுல இருக்கிற சத்தை பூரா அதை எடுத்துக்குது. அதனுடைய ரத்தத்தை பூரா அதை எடுத்துருச்சுன்னா அதுல இருக்கிற சத்து, கால்சியம் சத்து பூரா போயிடும். அப்புறம் அதுல பால் உற்பத்தி கம்மியாயிரும். இந்த நீங்க சொன்ன இந்த ஒரு 2 நோய்க்கு வந்து ஒரு தீர்வு சொன்னீங்க. இது போக மாடுகளுக்கு வேற என்னென்ன பிரச்சனைகள் வருங்க மேடம்? வேற இப்போ ரீசெண்டாக இப்போ கோமாரி நோயின்னு வந்துச்சு. நம்ம வந்து நாட்டு வைத்தியம் தான் பண்ணோம். 4-5 இருக்குங்க, அது திங்ஸ் இருக்கு. அதை போட்டு இடிச்சு ஒரு உருண்டை பண்ணி மாட்டுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு வாரம் கண்டினியூஸாக கொடுத்தோம். சரியாயிடுச்சு. அது போக இந்த பன்னி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. பன்னி எண்ணெய்? அது எதில்? பன்னியோட கொழுப்புல தயாரிக்கிறது? பன்னியோட கொழுப்புல தயாரிக்கிறது. அதை வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து அந்த பன்னி எண்ணெயை அது கூட மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாழைப்பழம் ஒரு வாரத்துக்கு குடித்தோம். அப்போ சரியாயிடுச்சு. இவ்வளோதானுங்களா? அவ்வளோதான். பெருசா ஒன்றும் இல்லை. பெருசா அதாவது வந்து நம்ம கிழங்கு வைக்கிறதுனால பெருசா ஒன்றும் பாதிப்பாகலை. நிறைய இடத்துல இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கிழங்கு வைக்கிறதுனால அதில் அதுக்கு தேவையான சத்து இருக்குது, நீர் சத்து இருக்குது. கிழங்குல நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணியே குடிக்காமல் இருந்தாலும் கிழங்குல நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதை சாப்பிட்றதுனால என்னாகும், அதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்படையில. இல்லைன்னா நிறைய இடத்துல நிறைய மாடு செத்துருக்கு. இந்த மாதிரி நம்ம ஏரியா, நம்ம கிராமத்திலேயே அந்த மாதிரி நிறைய மாடு செத்துருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகி செத்துருக்கு. பராமரிப்பு கரெக்டாக இல்லாதனால. ஓகே, அது ரொம்ப கவனமா பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு நம்ம மனுஷனுக்கு ஒரு அம்மை நோய் வந்தா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி அதையும் கண்ணு கருத்துமா பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா மாடை காப்பாற்ற முடியாது. இப்போ இந்த நியூட்ரான் கம்பெனிக்கு நீங்க பால் ஊத்துறீங்க. ஆவின் வந்து கவர்மெண்ட் உடைய நிறுவனம். இந்த நியூட்ரான்ல வந்து எப்படிங்க உங்களுக்கு எப்படி வருமானம் எந்த அளவுக்கு வருது? வருமானங்கிறது அதாவது கவர்மெண்ட்ல ஊத்துனா வந்து ஃபிக்ஸட் ரேட்டு. அதாவது 40 ரூபா வந்துச்சுன்னா 40 ரூபா போட மாட்டாங்க. அந்த 15 நாள் பில்லுல எவ்வளோ வருதோ, இன்னைக்கு 35 ரூபா வரலாம், காலையில் 40 ரூபா வரலாம், அடுத்த நாள் 45 ரூபா வரலாம், அதுக்கு அடுத்த நாள் 50 ரூபா வரலாம், அதுக்கு அடுத்த நாள் 27 ரூபா வரலாம். அதெல்லாம் ஒரு 15 டேஸ் ஆச்சுன்னா வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் பண்ணி ஒரு 35, 30 அந்த மாதிரி பில் போடுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து போடுறதுனால அவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அதனால் 35 ரூபானா, இப்போ நம்ம நியூட்ரான் கம்பெனியில் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி ரேட் ஈவினிங் 40 ரூபியா வந்துச்சுன்னா 40 ரூபி அதே பில் வந்துடும். இன்றைக்கி ரேட் 50 ரூபா வந்துச்சுனாலும் அதே ரேட் 50 ரூபா கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் பொறுத்தளவுக்கு அப்படி தான். கவர்மெண்ட் வந்து அப்படி இல்லை, ஃபிக்ஸடு ரேட்டு தான். ஆனால் எது நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனமாக நீங்கள் பார்க்குறீங்க? எதுவுமே நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கவர்மெண்ட் சொசைட்டிக்குன்னா நம்ம அவங்கள தேடி, அதாவது ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது கவர்மெண்ட் சொசைட்டி. இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. நம்மளுக்கு டைமிங் பத்தாது. காலையில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வண்டியில் கொடுத்து டைமிங் பத்தாது. அதனால நம்ம டைமிங் சேவ் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு ப்ரைவேட் சொசைட்டி போட்டிருக்கோம். நீங்களே போட்டிருக்கீங்க? ஆமாம். இங்கே எத்தனை பால்காரங்க வந்து இங்கே பால் ஊற்றுறாங்க? இங்கே ஒரு 6 பேர் வருவாங்க. ஓகே. இந்த நிறுவனத்தை நீங்கள் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க மேடம்? லிட்டருக்கு 1.5 ரூபா கொடுக்குறாங்க. 1 ரூபா 50 பைசா கொடுக்குறாங்க ஒரு லிட்டர். கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பால் வாங்குறதுனால கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு நிறுவனத்தை நீங்கள் நடத்துறது வந்து எல்லாருமே நடத்திட முடியாது இல்லைங்களா? அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்ம ஒரு ஃபார்ம் வைக்கணும், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி நம்ம மனுஷங்க அதுவும் அந்த மாதிரி தான். நம்ம பேசுகிறோம், அது பேசுறது இல்லை.
அதனால் நம்மளும் ஃபார்மை டெவலப்மெண்ட் பண்ணணும்னா நம்மள ஒரு ஆளாக அதை பார்த்தாதான் அதை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். நம்மளும் கடமைக்கு ஃபார்ம் வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு பண்ணால் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. அதில் ஒரு ஆளாக நம்ம இருந்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது வந்து கண்ணுக்குட்டியை வளர்த்தணும், அதை மாடாக்கணும், அதோட அம்மா குட்டி போட்டுச்சுன்னா அதை மாடாக உருவாக்கணும்னா 1.25 வருஷத்துக்கு வந்து அது நல்லா பெருசாகி ஊசி போடுற சன ஊசி போடுற கண்டிஷனுக்கு வந்துடும். அதுக்குன்னு வந்து நீங்கள் சும்மா நானும் பால் கொடுத்தேன்னு கண்ணுக்குட்டிக்கு கொடுத்து வளர்க்கக்கூடாது. 1 காம் பால் 2 காம் பால் அதுக்கே விட்டுட்டிங்கன்னா அது குடிச்ச மிச்சத்தை வச்சுருந்தீங்கன்னா 1.25 வருஷத்தில் சன ஊசி போடலாம் அந்த கண்ணுக்குட்டிக்கு. நல்ல தகவல். அதாவது வீக்லி 1 டேஸாவது குளிக்க வைக்கணும். அது வெயில் காலமாக இருந்தால் தினமும் குளிக்க வைக்கணும். தினமும் குளிக்க வச்சா அது எந்த அளவுக்கு கூலிங்கில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி. ஆமாம், அது கூலிங்காக இருக்கணும். மாடு அந்த அளவுக்கு தரமாக வச்சுருக்கணும். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாத அளவுக்கு, சாணி ஒட்டாமல் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மாடு வச்சுருந்தோம்னா, உணியெல்லாம் ஏறாமல் வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு வந்து பால் உற்பத்தி, அது கூலிங்காக எந்த அளவுக்கு மாடு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பால் உற்பத்தி ஜாஸ்தியாகும். ஆமாம், நம்ம தரேன் மாடு வச்சுருக்கோம்னா வெயிலில் கட்டுறது அங்கே கட்டுறது 12-1 மணி வரைக்கும் கட்டினோம்னா பாலோட ஃபேட்டேஷன் கம்மியாயிரும், பால் உற்பத்தி கம்மியாயிரும். அந்த டைமுக்கு கூலிங்காக எந்த அளவுக்கு ஒரு ஃபார்மை ரெடி பண்ணி ஃபார்மை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பால் உற்பத்தி ஜாஸ்தியாகும். மேடம், இப்போ நம்மளுடைய சொசைட்டி இருக்குது, அதில் எப்படி மில்க் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு டெமோ பார்க்கலாங்களா? இப்போ எல்லா மாடையும் நீங்கள் இதில் கலந்துட்டீங்களா? அங்கே இருக்கிற மாடையும் இங்கே கொண்டு வந்து கட்டிட்டீங்க, அப்படி தானே? ஒரு 5 மாடு இந்த கோமாரி நோயால் தாக்கப்பட்டதுனால. எது தாக்கப்பட்ட மாடுகள்? அங்கே இருக்கிற எல்லா மாடுமே எல்லாமே. இந்த மாடுகள் எல்லாமே கோமாரி நோயால் தாக்கப்பட்ட மாடுகள். ஆனால் ரெக்கவர் பண்ணிட்டீங்க? கிளியர் ஆயிடுச்சு. நாக்கு தோல் பூரா உறிஞ்சு ஃபுல்லாக பிளட் வர ஆரம்பிச்சு, கால் ஃபுல்லாக புண்ணாகி, கால் குளம் பூரா தின்றுங்க அந்த நோய் வந்தால். வாய் ஃபுல்லாக புண்ணாயிரும். வாயிலேருந்து உமிழ்நீர் வந்து வெளியில் தள்ளிட்டே இருக்கும். புண்ணானதுனால அந்த உமிழ்நீர் உள்ளே முழுங்க முடியாது, வெளியே துப்பிட்டே இருக்கும். சாப்பிட முடியாது, ஃபுட் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் சரியாகும். சரி, நம்ம சொசைட்டியை பார்த்துலாங்களா? நியூட்ரான். ஓகே மேடம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஓகே, எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நீங்கள் இப்போ ஃபார்ம் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ வெயிட் பார்த்துக்கலாம். பால் எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு அதில் வெயிட், பால் வச்சோம்னா அதில் வெயிட் வரும். இது வந்து பால் எவ்வளோ கொழுப்பு சத்து இதர சத்து எவ்வளோ இருக்குன்னு, நம்ம பால் தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியே நின்றுக்குது இல்லைங்களா? அப்படியே உறிஞ்சிருது. ஆமாம், அதனுடைய அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது டெஸ்ட் எடுக்குது. ஃபுல்லாகவே இருந்துச்சு. கவுமில் ஒர்க்கிங் இதை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட்டு நீங்கள் அது இந்த டிஸ்பிளேவில் வரும், என்ன ரேட் வருதுங்கிறது அந்த டிஸ்பிளே வரும். இது எல்லாமே ஃபுல்லாகவே உறிஞ்சிருச்சு. ஆமாம், நம்ம பாலோட கொழுப்பு சத்து இதர சத்து ஃபேட் வந்து 5.0 இருக்குது, எசனாப் வந்து 8.3 இருக்குது. நம்ம பாலோடைய தரம் வந்து 40 ரூபா 14 காசுக்கு சேல் ஆகுது இன்னைக்கு ரேட். ஈவினிங் ரேட்டில் 40 ரூபா 14 காசுக்கு நம்ம பாலோட தரம் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேட் எசனாப் இருக்குது. பால் விற்கிறவங்க அதனுடைய ரேட்டு இன்றைக்கே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பில்லு கொடுத்துருவீங்க? இப்போவே கொடுத்துடலாம். ஓகே, ஒரு 10 லிட்டர்னா 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி. திரும்பி உறிஞ்சிட்டு திரும்பி அதுலேயும் விட்டுருவோம் இல்லைங்களா? அதுலேயும் விட்டு அதனுடைய ஃபேட் எசனாப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அதை எடுத்துட்டு எவ்வளோ இருக்குது, அதாவது தண்ணி வந்து நம்ம தெரியாமல் தண்ணி மிக்ஸ் பண்ணால் கூட அந்த போர்டில் காட்டி கொடுத்துரும். எல்லாமே பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கு, அதாவது அதனாலதான் ஃபேட் வரல அப்படிங்கறத. இந்த இடத்துல வாட்டர்னு இருக்கு பாருங்க, இதுல வாட்டர்னு இருக்கு இல்லையா? இப்ப 2% அந்த மாட்டுல சாதாரணமா 2%ல இருந்து 10% வரைக்கும் இருக்கிறது தான் மாட்டினுடைய தண்ணி இருக்கிறது தான். இப்ப வந்து இதுல ஒரு 30% வாட்டர் அளவு இருக்குன்னா அவங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பால்ல ஏதாவது பாத்திரம் கழுவி பால் கறந்து முடிச்சது அந்த பாத்திரத்தை கழுவி திரும்ப அந்த பாலுக்குள்ள ஊத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இதுதான் அது. அப்போ எந்த இதா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா ரேட் வராது. இப்போ நீங்கள் நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பிக்கிறதுலேருந்து நியூட்ரான் பால் கம்பெனி நிறுவனத்தையும் நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் எப்படி பண்ணணும் என்னங்கிறத எல்லா தகவலும் நீங்கள் பரிமாறிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பொண்ணான நேரத்தில் எங்களுக்கு நிறைய தகவல் பகிர்ந்துருக்கீங்க. எங்களுடைய வியூவர்ஸ்க்கு இது நிச்சயமாக ஹெல்ப் ஆகும். கடைசியாக ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது தான், புதுசாக ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய அட்வைஸ்?
பராமரிப்பு தான். அதாவது ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னா முதல்ல மாட்டுக்கு உண்ணி ஏறாம பார்த்துக்கணும். காட்டில் கொண்டு போய் கட்டுறோம்னா அது 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து பார்க்கணும். நம்ம மாட்டுக்கிட்ட போய் பார்க்கணும். ஃபார்ம் இருக்கு, நம்ம வந்து பார்க்குறோம், தண்ணி வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் போகணும், அதுக்கிட்ட நம்ம மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு அறிவு இல்லைங்கிறோம். மனுஷங்களுக்கு விட அதுக்கு அறிவு திறன் ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் போய் பேசுனா ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். இப்போ கன்சீவே ஆகலைன்னா கூட நம்ம அதுக்கிட்ட பேசுறது, செயல்படுறது, அந்த விதத்தை வந்து எக்ஸ்ட்ரா பால் வரும். நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு குழந்தைங்கள மாதிரி பாதுகாப்பாக பார்க்குறோமோ, அதுக்கிட்ட பேசுகிறோமோ, அந்தளவுக்கு வந்து அந்த நார்மல் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. நம்ம பேசுறது, அதை போய் தொட்டு கொடுக்கறது, தடவி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து மாட்டில் வந்து ஹார்மோன் நல்லா அதிகரிக்க ஆரம்பித்து நல்லா பால் உற்பத்தி அதிகரிக்கும். உனி ஏறுது, அப்போ ஒரு 2 நாளுக்கு ஒரு நம்ம வெளியில் பிடிச்சி கட்டுறோம், உள்ளே கட்டுறோம் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மாட்டில் உனி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை, மாதக்கணக்கு நம்ம பார்க்கலன்னா உனி ஏறுச்சுன்னா பாலோட உற்பத்தி வந்து கம்மியாயிடும். 10 லிட்டர் கறக்கிற மாதிரி 4 லிட்டருக்கு வந்துடும், உற்பத்தி கம்மியாயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பார்த்து கவனமாக நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய தகவல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு வயதிலேயே அம்மா அப்பாவுடைய மாட்டுப்பண்ணையை பார்த்து அவங்களும் ஒரு மாட்டுப்பண்ணையை ஆரம்பித்து அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இன்னைக்கு வந்து சந்திச்சோம். இந்த ஒரு பதிவு வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு மாட்டுப்பண்ணையை ஆரம்பிக்கணும்னா இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், நோய் மேலாண்மையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து அவருடைய அந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.